Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பச்சை பயிரை வச்சு ஒரு கிரேவி இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, புல்கா, நான் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நீங்க சூப்பரா சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ குக்கர்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயோடவே கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்தாச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த நெய் வந்து உங்களுக்கு. இப்போது இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இது சூடானதும் ஒரு பிரியாணி இலை, சின்ன பீஸில் ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வதங்கினதும் அதில் மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், சீரகத்தூள், கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கினதும் இதோடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நம்ம இப்போ தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நான் வந்து 1 கப் பச்சை பயிரை வந்து ஏற்கனவே நல்லா அலசிட்டு ஒரு மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து குக் ஆயிரும் அது வந்து. இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்காகவும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வந்து நார்மலாக சுண்டல் வைப்போம், குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சப்பாத்திக்கு நான் அதுவும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அதனாலவே இன்றைக்கி நான் வந்து நிறைய தண்ணி சேர்க்கலை, தண்ணி அளவாக வச்சு கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுட்டு இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம பண்ணக்கூடியதான். ஊற வைக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும், மற்றதெல்லாம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். அது நம்ம ஒரே குக்கரில் டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி தான். பாருங்கள், இதை வந்து நான் 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா பூவாக வெந்துருச்சு உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு நல்லா குழஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதை நம்ம விசில் ப்ரெஷர் போனதும் நம்ம திரும்ப ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் கரம் மசாலா உங்கள் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சப்பாத்தி, பூரி, நான் எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.